நிறைய நியூஸ் பார்க்குறேன், ஆக்சிடெண்ட் நிறைய நடக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி மட்டும் நம்ம வந்துட்டு ஆக்சிடெண்ட் நடக்காமல் தடுக்கலாம்? ஒரு ஐடியா சொல்ல. டேய், அதுக்கெல்லாம் ஈஸியான வழி வச்சுருக்குறோம். நல்ல ரோடு போட்டால் தான் வேகமாக போவீங்க, ஆக்சிடெண்ட் ஆகும். அதனால தான் நாங்கள் ஓட்ட ரோடு உடச ரோடாக போடுறோம். ஆனால் என்ன ஆகும்? வண்டியெல்லாம் மெதுவாக போகும், ஆக்சிடெண்ட்டே நடக்காது. டேய் நிறைய பாபரி மென்டல் மாதிரி பேசாதடா. என்னது ஓட்டோட செல்ஃபு ரோடு இருந்தால் ஆக்சிடெண்ட் நடக்காதா? என்ன லூஸாட்ட பேசுகிற? ஏய், நானா சொன்னேன்? இதுக்கு ஒரு பிஜேபி எம்பியே சொல்லியிருக்காரு. அப்போ எவ்வளோ உண்மையாக இருக்கும்? டேய் நீ கருப்பில் சொக்கா போடும்போதே தெரியல, நீ என்ன ஆன்டி இல்லையா? ஆண்டி 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 இந்தியன்லாம் இல்லை ஆண்டி, நான் வெறும் இந்தியன் தானா? அது சொல்ல. சரி, இன்னொன்று சொல்கிறேன், இது கேளு. இப்போ விஜய் கூட கரூரில் கூட்டம் போட்டார், சரியா? ஏய் நீ என்ன விஜய் பற்றி பேசுகிற? அப்போ என்ன நீ டிஎம்கேவா? 200 ரூபா வாங்கிட்டியா? சரிப்பா, அது கூட பேசலை. அந்த 10 ரூபா பாட்டிலு. ஓ அப்போ நீ டிஎம்கேக்கு எதிராக பேசுகிற. அப்போ கண்டிப்பாக நீ வந்து விஜய் கட்சியோ இல்லைன்னா ஏடிஎம்கேவோ தான் இருக்கணும். ஏய், அந்த 10 ரூபா ஜூஸ் பாட்டில் ஏற்றி குடிக்கலான்னு சொல்ல வந்தேன்டி. இப்போ நான் எதுவுமே பேசக்கூடாது, அதானே? வாயை திறந்தாலே அரசியல் ஆக்குறீங்க.